யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா? நான் தான். எனக்கு வந்து என்னன்னா ஸ்கூல் படிக்கிறப்பையிலேருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. அது நானே போய் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் நான் அப்படி தான் சொன்னேன், எனக்கு லவ் யூன்னு தான் சொன்னேன், வேறு எதுவும் சொல்லிட்டு மெசேஜ் டெலிவரி பண்ணிட்டு நான் சொன்னேன். ஆக்சுவலாக வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. 6 வருஷம் லவ் வீட்டில் எங்கள் வீட்டில் சுத்தமாக ஒத்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் பெர்மிஷன் கேட்டு எங்களை வழியில் அனுப்பிச்சி வச்சாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன், நெஞ்சு ஏங்கிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன். என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன். எனக்கு ஒன்றே ஒரு பொண்ணை பார்த்து நம்ம லவ் பண்ணணும்னா அவ்வளோ கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு டென்ஷன் தான் அப்பையிலேருந்து. ஒரலையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. போடுங்க. ஓகே மாப்பிள்ள, நீங்க வாங்கடே ரீஸ்டார்ட். நீ ஆட்ரி ருக்மணி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிடு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே ட்ரம்பட் என்ன இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு கல்யாணம். இன்னைக்கு என் கல்யாணத்துக்கு வந்திருக்கா, எல்லாரும் வந்து அட்வான்ஸா விஷ் பண்ணிங்க பண்றீங்க. ரெண்டு பேத்துக்கு விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். கண்டிப்பா நாங்க 2 பேரும் நாளைக்கு வந்து என்ன இங்கேயே சொல்றேன், நாளைக்கு வந்து சொல்லு. நாளைக்கு நான் வர மாட்டேன். வசந்தியும் கோபியும் வந்து ஸ்கூல்லேருந்தே தெரியும். ஆனால் வந்துட்டு அவ்வளோ வந்து பேசுனது கிடையாது. ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப க்ளோஸு. அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கிறதே நான் ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த காலத்துலாம் ஸ்கூல் லெவலாம் சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க 2 பேரும் வந்துட்டு செஞ்சு ரொம்ப சந்தோஷம். ஜஸ்ட் என்ன தெரியுமா, அதாவது முதல் நாளே வந்து அப்பா சொல்லிட்டான், நான் லவ் பண்றேன் கமிட்டேன்னு சொல்லிட்டான். சரியா, அப்புறம் அப்படியே பழகியாச்சு. அந்த பொண்ணு தான் சொல்லிட்டான், அதுக்கு மேல வந்து அவ்வளவுதானே. ஹெல்ப் பண்ணுவான், ஹெல்ப் கட்டப்ஸ் ரொம்ப அதிகம், எல்லாரும் நல்லா பாத்துக்குவான். காலையில 6 மணி ஆனா பத்தி பரவசமா இருக்கும். தெய்வீக காதல்னே, தெய்வீக காதல் எங்க தோழியோட காதல். அவன் அந்த அளவுக்கு எக்ஸ்பிரசிவ்லாம் கிடையாது. ஸோ இப்போதான் தெரியுதா அவள் இப்படி லவ் பண்ணுறா அப்படின்னு. ஓகே, ஆளு பார்க்க பெரிய மிக்சி மாதிரி இருக்கா. சரி, அப்படிலாம் பார்த்ததே கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னா இந்த டைமில் இப்போ கல்யாணம் நடக்க போகுது.
அழகாடிக்கு வந்து தாலி கட்டி ப்ராக்டிஸ் பண்ணாரு. அதனாலதான் காலில் வந்து கை நடக்காம பாத்துக்கலாம், கை நடக்காம பாத்துக்கலாம் 4 டைம் சொன்னேன். பரவாயில்ல, ஏதோ கை நடக்காம கட்டிட்டான். ஆனா பொட்டு வைக்கவோ கை நடுங்கிருச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஏய், உனக்கு இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, எப்படியும் ஆயிருச்சு. ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி மேரிட் லைஃப். கோபாலு, வெல்கம் டு த கிளப். செகண்டா மேரேஜ் இருக்கு எங்களுக்கு, ஃபர்ஸ்ட் அடுத்து அவனுக்கு. ஸோ ஹாப்பியா இரு. ஹாப்பி மேரிட் லைஃப் தான். நல்லா இருக்கேன். என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும் உனக்கு. நான் வந்து வாழ்த்த அளவுக்கு பெரிய மனுஷங்க தானே, நல்லா இருந்துட்டு போங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் வந்தா ஜாலியா இருங்க எப்பவுமே. ஹாப்பி மேரிட் லைஃப். ஆக்சுவலாக இப்போதைக்கு நான் இந்த இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னா அவருக்கு மட்டும்தான் காரணம். நான் உண்மையாக இருக்கேன்னா அவன் ஒருத்திக்கு தான். சரி, அவருக்கு ஒரு நல்ல ஒரு சென்டென்ஸாக சொல்லி ஒரு ப்ரப்போஸ் பண்ணுங்க, நல்லா சினிமேட்டிக்காக.